ஒரு பியூர் விபச்சாரம். அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் நவீன கேட்கிறேன், இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். எவ்வளோ சீப்பான ஒரு வேர்ட்ஸ் இல்லை, அதுவும் ஒரு லிட்ரேட் பீப்புள் அப்படி இப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த லிட்ரஸி இல்லிட்ரேட் அப்படிங்கிற அந்த டெர்மாலஜியே தேவையில்லை. பேசிக் ஹியூமன்ஸுக்கு தெரியணும் நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ரீசெண்டாக வந்து இந்த கலாட்டா சேனலில் டாக்டர் பிபிடி திவாகரன் நான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தார். அங்கே ஏதோ இஷ்யூஸ் நடந்திருக்கும் போல் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக 2-3 மீமில் பார்த்தேன். சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சாந்தனு பற்றியும் டேரக்டர் வெங்கட் பிரபுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு. சரி அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்த்துட்டு கலாட்டாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோவும் நான் ஃபுல்லாக பார்த்தேன். சேனல்லையும் போய் நான் வந்து என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தேன். அதை பற்றி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக பியாண்ட் ட்ரால் இது சும்மா நம்ம பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்க போகலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும். என்ன ப்ரோ பாட்டெல்லாம் ரேப், ஓ மை காட் டேலண்ட் தான். இந்த பதவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்கள். நடிகர் சாந்தோம் அண்ணா, சாந்தோம் அண்ணா பேர் நல்லா இருக்குண்ணா. அந்த சாந்தனுங்கிற பேரை கூட மாற்றிட்டு இதை வச்சுக்கலாம், நல்லா இருக்கு பேர் சாந்தோம். அவருக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஓகே. நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. 2 பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தானா உங்களை விட மனசாட்சி என்பதே இல்லை. சரி ஓகே, இப்போ 2 பேர்த்தோட 2 சின்ன பையன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன் பதிவு பண்ணோம் அதுதான் எனக்கு புரியவில்லை. நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். என்னன்னா நீங்கள் 1995 பிறந்தீங்க அப்படின்னு நினைப்பா. நான் வந்து உங்களோட இன்டர்வியூஸில் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டில் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் பிள்ளையார் சொல்லி நீங்கள் போட்ட இன்டர்வியூலேருந்து இப்போ வரைக்கும் ஜெய் மணிவேல் அண்ணனோட சேனலில் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூலேருந்து கலாட்டா இன்டர்வியூ வரைக்கும் நான் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அதுக்காக சும்மா நான் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் 1984 அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்த இன்டர்வியூவில் 6க்கு வந்துட்டீங்க. அப்புறம் அடுத்து 1988 அப்படின்னு வந்துட்டீங்க. காலங்கள் போக போக வயது என்பது குறைந்து விட்டே வருகிறதே. உங்க 2 பேரும் கொடுக்குற கருத்து லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சூர்யா சார் இப்படி பண்ணியிருந்தார்ல, அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிவி சேனலில் எடுத்து அவங்க ஏதோ போட்டிருப்பாங்க போல, டாக்டர் திவாகர் மாதிரியே சூர்யா பண்ணுறாருன்ட்டு. அதை ஒரு ஆக்டர் பார்க்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் சாந்தனு 1 வாரம் பண்ணியிருந்தாரு, அது அண்ணனுக்கு பொறுக்கல போல. அதில் வந்து வாட்டர்மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையும் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் ஹூ இஸ் ரியல் ஒஜின் போட்டிருந்தாங்க. ரியல் ஓஜின் போட்டதோ மீம்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் டிவியில் ஒரு சேனலில் டோட்டல் தமிழ்நாடு டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மீடியாவில் கொஞ்சமாச்சும் அவங்க பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் கீழ் சாந்தனு வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பார் போல் ட்விட்டரில். யார் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போய் ஆக்சுவலாக இவர் சாந்தோம் அண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன் சாந்தோம் அண்ணாவுக்கும் உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை, ஏன் இந்த பொறாமை, நான் எவ்வளோ பெரிய அண்ணா. நான் என்ன சொல்கிறேன், சாந்தனனுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது கூட ஓவராலாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இன்னும் வளரல. இப்போ ஆக்டர் சூர்யா அப்படிங்கிறவர் அவங்க அப்பாவோட அந்த ஹெல்ப் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலும் சரவணன் அப்படிங்கிற அந்த டெர்மாலஜிலேருந்து சூர்யா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நடுவில் பெரிய ஜேர்னி இருக்குது. ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது, அவமானங்கள், அசிங்கங்கள் எவ்வளவோ கடந்து வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்து வந்திருக்காங்க. நம்மளும் பார்க்குறோம், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வந்து அது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிக் நாலேஜ், தன்னடக்கம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஒரு ஹியூமனாக பேசிக்காக அது இருக்கணும். அது இல்லாமல் நான் தான் பெரிய விஷயம், என்னை சுற்றி தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சேனலில் இந்த மாதிரி மீம் போடுறேன் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தராச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆக்சுவலாக நடிகர் சாந்தோம் அண்ணாவை கேட்குறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து ஆனால் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டாக்டர், ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு டாக்டர், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா டாக்டர். ஆனால் உங்கள் கண்ணும் சேர்ந்து பேசுதுண்ணா, புரியுது. நீங்கள் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறனால அந்த கண்ணுலேயே ஆணவம் தாண்டவம் ஆடுது. நான் ஒரு டாக்டர் கம் ஆக்டர், புரிஞ்சுக்கோங்க. என் மேலே பொறாமப்பட்டு சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லைங்கிற அந்த டோன் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதுதான் நான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆக்டர், நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால் டாக்டர் ஆகவே முடியாது. மனசாட்சியே இல்லை, நீங்கள் ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வருது பார்த்தீங்களா, லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு மனுஷன் வளர்ந்தா பிடிக்காதேங்க.
ஸ்கூல் லைஃப்லயே நானாக ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி அதை போய் சார்கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாடக போட்டியில கலந்துக்கிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 20 குரூப்புக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயே திறமையான ஆட்களா இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நானே கோரியோகிராஃப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதை வாசனை எழுதி நடிக்க தெரியாதவரையும் நடிக்க வச்சு ஸ்டேஜ். அது ஏன்னா கழுத்து இங்கிட்டு போயிருச்சு, பாதி கழுத்து உள்ளுக்குள்ள போயிருச்சு பாருங்க, வெளியே வந்து பேசுங்க. சரி அதெல்லாம் ஓகே விட்டுருவோம். ஆனா விஐபி படம் தனுஷ் மாதிரி நம்ம லாங்கா லென்த்தியா ஒரு டைலாக் பேசுறோம் அப்படிங்கறதுனால நம்ம பெரிய அதுவும் அவங்க அப்படிங்கிற அந்த ஜோன்லையுமே இல்லை. நீங்கள் அந்த ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். இப்போ ஸ்கூல் லைஃப்லையுமே நானா ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி, நானா ஓனா நாடகம் எழுதி, நானா ஓனா போய் வாத்தியார்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்கள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, ஆப்போசிட்டில் நீங்கள் அவங்களோட இதை யோசிச்சு பாருங்கன்னா, வெங்கட் பிரபு சார்கிட்ட போய் நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா, அவராக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி 100 கோடி 1000 கோடி 200 கோடின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிச் பண்ணி ப்ரொடியூசர் பிடிச்சி ஹீரோ பிடிச்சி ஆக்டர் பிடிச்சி பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகக்கூடிய ஆக்டரோட ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஏன்னா கடைசி ஸ்டேஜ் ஆஃப் சினிமாவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் எவ்வளோ ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பார், எவ்வளோ இதை சூஸ் பண்ணியிருப்பார். அதில் வெங்கட் பிரபு அவர் சூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு அதில் டிஏஜிங்லாம் பண்ணி அவ்வளோ டெக்னாலஜிஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை ஒர்க் பண்ண வச்சு கோடிக்கணக்கில் போட்டு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கக்கூடிய அவருக்கு எவ்வளோ இருக்கும். அவர் விஐபி படம் தனுஷ் மாதிரி கிடையாது. விஐபி 2 படத்தில் அவர் வில்லன் மாதிரி கூட டைலாக் பேசலாம் அவர் நினச்சிருந்தா. ஆனால் அவர் பேசுகிறாரா? ரியாலிட்டி ரொம்ப முக்கிய நண்பர்களே. அந்த ஸ்டேஜ் பயத்தை போக்க வச்சு அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நானும் நடிகேன், டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் படிச்சு அதுல வந்து நாடக போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் பரிசு வாங்கி சும்மாலாம் நாடகம் பிடிச்சின்னு பேச்சு வாங்க முடியும். ஆனால் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டீங்க. இப்போ என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு நான் கவனித்த வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும், ஆனால் அதை பாசிட்டிவாக கலாய்க்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நீங்கள் ரியாலிட்டி யாராச்சும் சொல்ல வராங்க ஹம்பிளாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, அந்த மாதிரி ஒரு குட்டி ஜோனில் கூட நீங்கள் உங்களை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதே என்கிட்ட வரக்கூடாது, என்னை எல்லாரும் பேம்பர் பண்ணிட்டு என்னை எல்லாரும் புகழ்ந்துட்டே இருக்கு, நான் ஒரு நாடி நரம்பெல்லாம் அப்படி ஊறி போன ஒரு நட்டிப்பு ஊறி போன ஒரு இந்த மாதிரி உங்களை வந்து இந்த ஃபேக்காக புகழக்கூடிய ஆட்கள் மத்தியில் மட்டுமே சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப டேஞ்சர்னா இது. அடுத்து சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை, என்னோட முகத்தில் ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும், ஒவ்வொரு மசில். கடவுளே, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சாந்தனோவோ இல்லை ஒரு வெங்கட் பிரபு சாரோ இது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் கிட்டேருந்து ஆக்டிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஆக்டர், அந்த கேமராவுக்கு முன்னாடி அந்த பயம் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஆக்டர். 2 பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட உடம்புல கழுத்துக்கெல்லாம் நான் எக்ஸசைஸ் போடுவேன்டா, ஜிம்முக்கு போய் இங்கே போடுறா வெயின்ஸ் எல்லாம் தெரியுது, செக்ஸி மேன்றான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியாலிட்டியோட கிரவுண்டில் நம்ம இருக்கணும். நடிப்பில் படத்தில் தான் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் மனிதர்களும் ஒரு விலங்குகள் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். இப்போ சாந்தனுவும் டேரக்டர் வெங்கட் பிரபுவும் சாந்தனு அவர்கள் பண்ண ட்வீட்டை டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி போடாதீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மீடியா சேனலில் இப்படி தான் பண்ணுறேன் சம்திங் ட்வீட் நான் பார்க்கல, பட் சொல்கிறேன் நான். அதுக்காக மனிதர்களும் விலங்குகளாம், ஏன்னா இவரோட வளர்ச்சியை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் வெங்கட் பிரபு சாந்தனும் வேற வேலை பொழப்பு இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களாம். ஐயோ, வெங்கட் பிரபு சார், டேரக்டர் வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். என்ன ஹீரோவை வச்சு நீங்க ஒரு படம் எடுத்து பாருங்க, மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு பாருங்க. தளபதி விஜய் ஆக்டர் சூர்யாவை வச்சு தளபதி விஜயை வச்சு அந்த மாதிரி ஸ்டார் கேஸ்டே இல்லாமல் புதுசாக ஒரு டீமை கொண்டு வந்து சென்னை 6 லட்சத்தி பார்ட் 1 பார்ட் 2லாம் எடுத்து ஹிட்டு கொடுத்த ஒரு தரமான மனுஷன் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆனால் அதுதான் சொல்கிறேன்ல, ரியாலிட்டியில் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம வந்து என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், எப்படி உழைக்கணும், எப்படி அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ வரும்னா நம்மளுக்கு ரியாலிட்டி புரியும் போது தான் வரும். என்னை விட வெங்கட் பிரபுலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்மளே அப்படி நினச்சோன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம நண்பர்களே ஜெயிக்கும். சத்தியம் நெருப்பு மாதிரி, ட்ரூத் வில் ப்ரிவைல். சத்தியம் நெருப்பு மாதிரி தக்க 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 தக்கன்னு எரிஞ்ச அண்ணனையே ஃபுல்லாக எரிச்சு விட்டுருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? ப்ரிவைல்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி நாட் பார்சியலி. ஒரு தடவை உண்மை ஜெயிச்சுட்டா Don't trouble the trouble. If you trouble the trouble troubles you. I'm not the trouble, I'm the truth. அப்படி மாதிரிலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் அடிச்சு விட்றீங்களே, மாஸ் காட்டுறீங்களேண்ணா. பாதிலே நிற்காது, உண்மை. அது வந்து இந்த வீடியோ வந்து நிறையா இருந்துச்சு, 12 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிருந்தாரு. சாந்தனு அவர்களுக்கும் டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் வார்னிங் அப்படிங்கிற பேரில் 12 நிமிஷத்துக்கு. ஐயோ கடவுளே, நான் வர ஃபுல்லாக பார்த்தேன். அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, அதுலலாம் எனக்கு எதுலையுமே உடன்பாடு கிடையாது. கலாட்டா சேனலில் நடந்த ஒரு இஷ்யூ இருக்குது, அதில் எனக்கு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ், கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. அந்த சேனல் மேலேயுமே நிறைய தவறுகள் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குல்ல,
நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம யார் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் பாடல்களை சொன்ன மாதிரி எது உன்னை டிஸ்கிரைப் பண்ணுது, உன்னோட பேரா, உன்னோட எண்ணங்கள், உன்னோட செயல் அப்படின்ற கோச்சடியானில் வர மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி. ஆனால் இவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் இந்த 2 வீடியோ பாருங்கள், என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன், நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா? இதே கொஸ்டினை ஒன்னா இன்டர்வியூ எடுக்கிறோம்ன்ற பேர்ல நான் உங்களை வர சொல்லி உட்கார வச்சு நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா, நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா சும்மா இருக்குமா? இல்ல, எனக்கு புரியல. நானும் அந்த இன்டர்வியூட அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் அவர் கேட்டிருப்பாரு. சார் நீங்க வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல வாழ்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருந்துருக்கலாம். அது அவ்வளோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சார் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து ஒரு கை தட்டுறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு இமேஜினரி வேர்ல்டில் அவ்வளோதான் அந்த கொஸ்டின், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட நபரை ஒரு கலாட்டாங்கிற ஒரு சேனலில் ஒரு ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீஸ் ஒர்க்கிங், அவ்வளோதான் அவரோட வேலை. அதுக்கு பின்னாடி கான்டென்ட் எடுத்து கொடுக்குறதுக்குன்னு ப்ரொடக்ஷன் டீம் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில். அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு நபரை பார்த்து நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அவங்க சாணியை தொட்டாங்க அப்படின்னா நீங்கள் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இல்லையா? இல்லை, நீங்கள் பண்ணுறது சொல்கிற கேட்க எனக்கு தெரில. நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயையில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்க. அவங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? இது பர்சனல் அட்டாக். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது சோஷியல் மீடியாவில் ப்ரிவைல் ஆகுது அப்படின்னா அதை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒருத்தங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நவீன் ஒரு ஆங்கர், நீ ஒரு நல்ல ஆங்கரா இல்லை ஆங்கருங்கிற பிம்பத்தில் நீ வாழ்றியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தவறு கிடையாது. ஆனால் பர்சனலாக அவரை நோண்டி நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கியா அப்படின்னு கேட்குறது தவறு. இப்போ அவருமே உங்களை அந்த ஆங்கிளில் கேட்டதே கிடையாது. உங்கள் பர்சனலாக அவர் இழுக்கலை. நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்களோ, இப்போ என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வச்சு அவங்க என்ன கொஸ்டின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் கேட்குறாங்க. சிம்பிள். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆங்கர் நவீன்கிட்ட கேட்கிறேன், ஆக்சுவலா விபச்சாரம் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலா மானத்தை வித்து விபச்சாரம். இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள்? எப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒவ்வொரு இன்டர்வியூலும் நான் படித்தவன், நான் வந்து ஒரு டாக்டர், என்னால் போய் இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சில்லறத்தனமாக தெரியலையா? ஒரு படித்தவர், ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு லிட்ரேட் யார், அதுவும் நீங்கள் நான் ஒரு லிட்ரேட்டுங்கிறது நீங்கள் சொல்லியே நீங்கள் 1000 டைம் வேறு சொல்லியிருக்கீங்க. அவங்க வாயிலேருந்து வர வார்த்தையாக இது? ஒரு ஆங்கர் உங்களுக்கு ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோபம் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுல கூட ஒரு டிக்னிட்டி இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இன்கேஸ் இன்னும் போனால் அவங்க பண்ணதில் ஒரு 20% தப்பு இருக்கு. அந்த 20% என்னங்கிறத நான் கடைசியில் சொல்றேன். நீ பண்றது பேரு ஒரு வகையான விபச்சாரம். என்ன விபச்சாரம்னா அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசி அடுத்தவங்களோட மானத்தை இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களோட பிரஸ்டீஜை தூண்டி அதை வித்து வியூஸ் ஆக்கி காசாக்கி அவன் என்ன லூசா சும்மா இருக்கிறவன திடீர்னு எந்திரிச்சு சுரண்டி விட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறான். நான் வரேன்ட்டு நீங்க சொல்றீங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க, நம்மளும் இன்டர்வியூ கொடுக்கலாம், அதுல நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குமேன்ட்டு. இட் இஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இட் இஸ் a two-way ரோடு தான். ஸோ அவங்கள மட்டுமே நம்ம இந்த இடத்துல நீ இன்டர்வியூ எடுத்து நீங்க மானத்தை வாங்குற, நம்ம ஒத்துக்காம இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஒரு பியூர் விபச்சாரம். அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் நவீன கேட்கிறேன், இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிட்ற மாதிரியான நிலைமை வரும். எவ்வளோ சீப்பான ஒரு வேர்ட்ஸ் இல்லை, அதுவும் ஒரு லிட்ரேட் பீப்புள் அப்படி இப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த லிட்ரஸி இல்லிட்ரேட் அப்படிங்கிற அந்த டெர்மாலஜியே தேவையில்லை. பேசிக் ஹியூமன்ஸுக்கு தெரியணும் நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். நம்ம ஓரளவுக்கு நம்ம இப்போ ரீச் உள்ள ஒரு பர்சன். ஸோ நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகள் பிரயோகிக்கணும், நம்மளோட கருத்து ஒன்று சொன்னோம், அதில் வந்து மாற்று கருத்து மக்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே நம்மளோட கருத்தை பொலைட்டாக சொல்கிற பட்சத்தில் மக்கள் அதை யோசிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியாச்சும் அவங்க அந்த டோன்லேயாச்சும் அவங்களுக்கு அது கன்வே ஆகணும். நம்மளே ஒரு மாற்று கருத்து சொல்கிறோம், ஒரு முரணான கருத்து சொல்கிறோம், அதையும் ஒரு புளுத்தினஸோட சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம நல்ல கருத்தே சொல்கிறோம் ஆனால் அதை புளுத்தித்தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருந்தோம்னா சும்மா இருக்கவனை கூட கூப்பிட்டு நம்மளை அடிக்க தான் தோணும். ஏய் இவனை பார்த்தாலே அடிக்கணும், எப்படா பார்த்தாலே ஒருத்தனை அடிக்கணும் போல இருக்கும், இவனை பாரு பொழிச்சுன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் மாறிடும். எதை எங்கே எப்படி கன்வே பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு லிட்ரேட்டு, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான்லாம் வந்து பெரிய படிப்பாளி, திறமசாலி, நாடகத்தில் நான் நடிச்சிருக்கேன், நீ ஒரு உயர்ந்த மனிதனே கிடையாது, நான் ரொம்ப டவுன் டு அர்த், நான் வந்து மக்களை ஏமாற்ற மாட்டேன், இவ்வளோ பேசுகிறீங்கல்ல. ஒரு தனிப்பட்ட நபர் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் எந்த கையால் நீ கழுவுறியோ அந்த கையால் தான் நீ சாப்பிடுவ அப்படின்ட்டு இந்த ஊட்டோரம் உட்காந்துருக்க கிளவிங்க சாப விடுற மாதிரி பேசுகிறீங்களே, தரக்குறைவான செயல் இது. ரொம்ப ரொம்ப தரக்குறைவான செயல்.
வரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா அப்ப நான் வந்து பிசியோதெரப்பி உனக்கே பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாடுறா அப்படின்ட்டு சவால் விடுறது. இது என்ன கில்லி படம் கிளைமேக்ஸா? பிரகாஷ் ராஜும் விஜயும் சவால் விட்டுக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கர், அந்த ஆங்கருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அவருமே சில இன்புட்ஸ் போட்டுட்டு ஒரு கொஸ்டின் உங்கள் முன்னாடி வைக்கிறார். உங்களுக்கு பிடிக்கலையா எந்திரிச்சு போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு அநாகரிகமாக படுது ப்ரோ, நான் இந்த இன்டர்வியூ இங்கே அப்ரப்டாக கட் பண்ணிக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் திஸ் அப்படின்னு நீங்கள் வெளியே போயிருங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது இதுக்கு மேலே அம்மா இல்லை ஊருப்பட்ட இன்செக்ட்ஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சா, சரி சுண்டி விடலான்னு சுண்டி விட்டா அது தப்புச்சிருச்சு, என் கை மாட்டி அப்படின்றத பாருங்க. அடுத்தவங்களை வர சொல்லி அவங்கள பிரஸ்டீஜியஸை தூண்டுற மாதிரி. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு படித்தவர் நான் வந்து ஆனால் அது மட்டும் வேண்டாண்ணா, இரிட்டேட் அந்த ஒரு இது வருதுல உங்களுக்கு, அது வேண்டாண்ணா. மருத்துவர் மனநல பாதிக்கப்பட்டவரா? பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும். இல்லை வேறு ஏதாவது மனநலம் இல்லை, நான் வந்து ஒரு மருத்துவர், படித்தவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு கண்டினியூஸாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல வந்தீங்களா? கம்மா விட்டு பேசுங்கண்ணா, நீங்கள் தான் பெரிய பேச்சாளராச்சே. நமக்கு வந்து அப்ப நீ ஓட்ட முடிச்சு ஓடனே திருப்பி போன் பண்ணி போலீஸ் போன் பண்ணி அவரை வர சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்தீங்க, அதையும் சொல்லவே இல்லை. அவங்க சைட்ல இருந்து போலீஸ் கூப்பிட்டுருப்பாங்க போல, இவர் ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாரு போல, போலீஸ் வந்திருப்பாங்க போல. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த போலீஸ் வந்து இவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சைட்லயும் போலீஸோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும்ல, ஒரு மீடியா சேனல்னா அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இல்லை இது என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு ஒரு சஜஷன் கேட்டுட்டாச்சு மறுபடியும் வரணும்ல. அதுக்கு முன்னாடியே அவர் தனிப்பட்ட முறையில் லாக் பண்ணி ஃபோன்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் பேசிக்காக அவங்களோட சப்போர்ட்டை கூப்பிட்டுக்கிறது, இல்லை அந்த போலீஸ் அவங்க கையில் அவங்களுக்கான சப்போர்ட்டை கூப்பிட்டுக்கிறது சேஃப்னு நினச்சி அதை பண்ண தான் செய்வாங்க. அது பேசிக்கு தான். அது அந்த நபரும் பண்ணியிருப்பார் போல். பட் இவரும் எந்திரிச்சு ஓட்டினார் தான். அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. ஒரு மாதிரி பதட்டமாகி ஆன்ஷியஸ் ஆகி, ஐயோ நீங்கள் வந்து விட்டால் போதுமே இவனுங்களை நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு அடுத்த நாள் காம் டவுன் ஆகி, அப்பையும் உங்கள் மனசு காம் டவுன் ஆகாமல், உங்கள் ஈகோ காம் டவுன் ஆகாமல், தற்குறித்தனமான உங்கள் ஈகோக்கு தீனி போடுறேன் அப்படிங்கிற பேரில் இயலாமையின் வெளிப்பாடு இருக்குல்ல, என்னால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல, என் வார்த்தையை வச்சு அவனை என் ஈகோக்கு தீனி போட்டுக்கிறேன், உனக்கெல்லாம் நீ எல்லாம் கழுவுற கையில் தான் சாப்பிடுவேன், நீலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்களா ஒரு மனுஷனா? நீங்கள் பண்ணுறது எந்த விதத்தில் கரெக்டாக நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு மணி நேரம் யோசிச்சு பாருங்கள். அது பண்ண மாட்டேங்க. ஏன்னா நானுமே இப்போ உங்களை வந்து புகழ்ந்து பேசல, புகழ்ந்து பேசினா மட்டும்தான் செவி சாய்ப்பான் இந்த நடிப்பறக்கன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கீங்க. தொழில் மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு முதல்ல அந்த கலாட்டா சேனல் இன்டர்வியூ, சகிலா மேடம் இன்டர்வியூ எடுக்க வரப்போ உங்களுக்கு நான் பஸ் பேர் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ஏமாற்றி ஓடினாங்க தான். அது வந்து பேசிக்காகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை நான் அப்போஸ் பண்ண மாட்டேன். கலாட்டான்ட்டு இல்லை, நிறைய மீடியா சேனல்ஸில் வந்து நிறைய உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ண தான் செய்வாங்க. கொஞ்சம் சில்லறத்தனமாக நடந்துப்பானுங்க. நான் அது தரேன் இது தரேன்பானுங்க. கடைசி வரைக்கும் அவனு நம்ம ஒன்று அது அந்த செலிபிரிட்டிஸ் லெவல் இல்லை அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத பொறுத்து கொடுத்துருவாங்க. விஷயம் தெரிஞ்சாலும் தான் கொடுத்துருவானுங்க. இதுதான் உண்மை. சில இடங்களில் விஷயம் தெரியாத ஆளாக இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சில சில்லறத்தனமான ஆளுங்க இருக்க தான் செய்வானுங்க. நான் காசு கட்டிங் பண்ணி காட்டுறேன் என் கம்பெனிக்கு, இல்லை இருக்கிற காசை நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சுற்றக்கூடிய 2 கேஸ் இருக்குதுங்க. அந்த மாதிரி சில எம்ப்ளாயிஸ் வந்து ஒட்டுமொத்த சேனலுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவர் சொல்கிறது உண்மை தான். நிறைய இடங்களில் அந்த ஃபேர்லாம் தருவேன்னு சொல்லிட்டு தராமல் விட்டுருவானுங்க. ஆக்சுவலாக நவீன் மாதிரி ஆளுநருக்குலாம் சாவு வந்து ரொம்ப கொடூரமா. என்ன வார்த்தை இது, என்ன மனுஷன் நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு நான் இப்போ திடீர்னு உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. நம்ம எவ்வளோ தூரம் படித்து இது மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கும், நீ எல்லாம் ஒரு டாக்டரான்னு கேட்குறான் அப்படிங்கிற அதுவே உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா, உன்னோட சாவெல்லாம் கொடூரமாக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் ஈகோக்கு தீனி போடுறதுக்கு ஆப்போசிட் பர்சன் இப்படி சாப விட்றீங்களே, கிளவியாட்டம் தப்புண்ணே. நீங்கள் பண்ணுறது நிறைய தவறுகள் இருக்குது, உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் தான் வாட்டர்மெலன் சாப்பிட்டீங்க, காமெடியாக ரீல்ஸ்லாம் பண்ணீங்க, கேலி கிண்டலாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த இன்டர்வியூஸில் ஒரு யதார்த்தம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சி மக்கள் உங்களை ரசித்தாங்க. இன்றைக்கி வந்து புது பணக்காரனுக்கு எப்படி அந்த ஒரு பக்கட்டுத்தன்மை வருமோ, புதுசாக திடீர்னு ஃபேமஸ் ஆனவனுக்கும் ஒரு பக்கட்டுத்தன்மை வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஹியூமன்ஸ்க்கு வரும். அந்த நேரத்தில் தான் ஹி ஷுட் ஒர்க் ஆன் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் மேலே ஒர்க் ஆன் பண்ணணும். இல்லாட்டி இதே மாதிரி உங்கள் வாய் போய்கிட்டு இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு மக்கள் உங்களை வளர்த்தி விட்டாங்களோ இப்படிங்கிறக்குள்ளே உங்களை சர்ன்னு இறக்கி விட்ருவாங்க. திடீர்னு நீங்கள் காணாமல் என்னடா யாருக்குமே நம்மளை அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த நவீன்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம இச்சைக்காக ஓகேங்களா, காம இச்சைக்காக பெற்றை குழந்தைகளை கொன்ற லேட்டஸ்டா அபிராமி, குன்றத்தூர் அபிராமி பார்த்துருக்காங்களா? இது வந்து அதுக்கு அடுத்த நாள் போட்ட வீடியோ போல. இன்னும் அந்த மனசு அடங்கல அவருக்கு, அதனால பொறுக்க முடியல. என்னைய எப்படி நான் இவ்வளோ பெரிய ஸ்டார், நான் என்னை எப்படி நீ கூப்பிட்டு உட்கார வச்சு டிஃபேமிங்கான கொஸ்டின் கேட்கலாம்? அந்த கொஸ்டின் கூட எனக்கு அவ்வளோ டிஃபேமிங்காலாம் தெரில. நீ என்ன சூரிய பார்த்து இப்படிலாம் கேட்குறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா, அது பேர் டிஃபேமிங். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாயை உலகத்தில் வாழ்கிறீங்களோ, அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணலையோ, இல்லை தம்பி மாயை உலகம்லாம் இல்லை, நான் இப்படி இருக்கேன் அதனால் எனக்கு இப்படியான ரெஸ்பான்ஸ் வருது, இந்த ரெஸ்பான்ஸ் வரனால அப்போ அது ரியாலிட்டினா நான் பண்ணுறது ரியாலிட்டி தானே நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அது டிஃபேமிங்கே கிடையாது.
அந்த மாதிரியான குட்டி மைனர் இன்கன்வீனியன்ஸ் கூட எனக்கு ஆகக்கூடாது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டேன் அப்படிங்கிற பகட்டுத்தன்மை உங்களுக்கு வந்தனால தான் உங்ககிட்ட அந்த அக்செப்டன்ஸ் குறையுது. யாரா நீயெல்லாம் யாரா எனக்கு இந்த மாதிரி கேள்விக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற பகட்டுத்தன்மை உங்களுக்கு வந்துருச்சு. குன்றத்தூர் அபிராமி மாதிரி நபர் தான் அந்த நவீன். ஓகேங்களா, இது ஒரு பொழப்பு கிடையாது. அந்த நவீன் வந்து நான் போடுற காலில் உள்ள செருப்புக்கு கூட சமமாக மாற மாட்டான். இதெல்லாம் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இந்த வீடியோவை வச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ணதை மட்டுமே கட் பண்ணி இப்போ ஒரு ப்ராப்பர் ஆங்கராக இருக்கக்கூடிய அந்த பிரதர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவர் மேலே பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு இவர் பேசி வச்சிருக்காரு ஒரு வீடியோவில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், எங்கள் மெடிக்கல் சப்ஜெக்டில் அனாட்டமின்னு ஒன்று இருக்குது, அனாட்டமி அவரால் படிக்க முடியுமா? இல்லை, எனக்கு புரியல. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ்லாம், நான் பொதுவாக கேட்குறேன், மென்டலாக நம்மலாம் இந்த படம் எனக்கு பார்த்தேன், இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஒரு டேரக்டர் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து காட்ட முடியுமா உன்னால்? படம் எடுக்க வேண்டியது உன் வேலை, அந்த வேலை நீ ஒழுங்காக பார்த்தனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போகிறேன். புரோட்டா போட முடியுமா? புரோட்டா போடுறது உன் வேலை. ஒரு புரோட்டா நல்லா இல்லை அப்படின்னு வந்து ஹோட்டலில் உட்காந்து சொன்னா அப்படின்னா புரோட்டா மாஸ்டர் என்கிட்ட வந்து புரோட்டா போட்டு பார், புரோட்டா போடுறது உன் வேலை, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது தான் என் வேலை. டாக்டருக்கு நீங்கள் படிச்சிங்களா? படித்து டாக்டர் ஆனது உங்கள் வேலை. எங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா உங்ககிட்ட வரது தான் பேஷண்ட்டோட வேலை, அவ்வளோதான். அதோட நாங்கள் யாருமே வந்து ஒரு வீடியோவோ இல்லை அந்த நவீன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஒரு வீடியோ போட்டு நான்லாம் ஒரு 100 டாக்டருக்கு சமம், நான்லாம் 100 டாக்டரை தின்றுவேன், என்னோட அறிவை வச்சு எனக்கு 100 டாக்டரை விட அறிவு ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுதுன்னு அவர் எங்கேயாச்சும் அவரை பிரதிபலிச்சாரா? நீங்கள் தான் வந்து நான் ஒரு நடிப்பாக இருக்கேன், நான் சிவாஜியோட பெரிய நடிகர், நான் தனுஷோட பெரிய, சூரியெல்லாம் ஒரு ஆளே இல்லை எனக்கு, நீங்கள் தான் உங்களை இப்படி பிரதிபலிக்கிறீங்க. அவர் அந்த மாதிரி உங்கள் என்னைக்காச்சும் பிரதிபலிச்சிருக்காரா? நான்லாம் வந்து 100 டாக்டருக்கு சமம் எங்கேயாச்சும்? அப்போது அவரை பார்த்து எப்படி நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கலாம்? பப்ளிக்கு பொது இடங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை முன்வைக்கும் போது அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம ஒரு கருத்தையை முன்வைக்கணும். நான் கேட்குறேன், எவ்வளோ நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேர் சிகிச்சை அளிச்சிருப்போம், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை பார்த்துருக்கோம், பெரிய பெரிய ஜட்ஜ் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களே முதல்ல என்ன இந்த மனிதர்களுக்குள்ள பாகுபாடுன்னு எனக்கு புரியல. நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம், அதனால நானே ஒரு பெரிய ஆள். என்ன இது? இப்போ அந்த ஆங்கர் நவீன் ப்ரோ அவர் வந்து கேட்க முடியுமா? நான்லாம் எத்தனை பேர்த்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், மணிரத்னத்தையும் உட்காந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், சாய் பல்லவி இன்டர்வியூ, இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆள் நான் இன்டர்வியூ எடுக்கணுமா, என் தலையெழுத்தா இது அப்படின்னு அவர் கேட்க முடியுமா? அவரோட வேலையை பார்க்குறாரு. நீங்கள் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபரோட வீட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதும், ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கவங்க வீட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ஃபிசியோதெரப்பி, அது மருத்துவம். நீங்களே வந்து அந்த பாகுபாடு பார்க்கணும். நான் எவ்வளோ பெரிய ஜட்ஜெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த ஆங்கர் அப்படி பார்த்தாரா? நான் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், இவர் எதுக்கு நான் இன்டர்வியூ எடுத்துக்கணும் அந்த ஆங்கர் கேட்டாரா? அப்படி கேட்டிருந்தாருன்னா நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு வீடியோ போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. சார் எப்போ சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடங்கப்பா. ஸோ என்னோட காலில் உள்ள செருப்புக்கு கூட அந்த நவீன் அப்படின்ற நபர் வந்து சமமாக மாட்டார். மறுபடியும் வாய் வருது அதை சொல்கிறதுக்கு. ஒரு வீடியோவில், ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்ச வீடியோவில் இதெல்லாம் அந்த இயலாமையின் வெளிப்பாடு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவனை என் வார்த்தையை வச்சாச்சு அவனை கேர்ஸ் பண்ணிக்கிறேன், அந்த இயலாமையின் வெளிப்பாடு. ஓகேங்களா? ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியை போய்கிட்டே இருக்குது. பணமரத்தை தாண்டி போயிருச்சிங்கன்னோ, அதனால நான் அடையாளம் கண்டப்பட்டவர். த காட் சோசன் ஒன் இவர் தான் இருக்குது. இவ்வளவு நாள் இருந்து அவர் வந்து எந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எந்த படத்தில் அவருக்கு வரவேற்பு இருக்கு? நான் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 படங்களை நடிச்சுட்டு இன்னும் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் பொறாமப்பட்டு உங்களை வந்து இந்த கொஸ்டின் கேட்டார். ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அவர். நீங்கள் வந்து ஒரு மாயை உலகத்தில் வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஆங்கராக இருக்கேன், எனக்கு எந்த படத்துலையும் சான்ஸ் கிடைக்கல. முதல்ல அவர் ஆக்டிங்க்கு தான் ட்ரை பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆங்கராக இருக்குங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் தான், அதுலேயும் ஒரு டீசெண்டான ஒரு பே வருது அப்படின்னா அந்த வேர்ல்டுக்குள்ளேயும் அவர் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு அது போதும். உங்களுக்கு இந்த எங்கே தெரியுமா தப்பு நடக்குது? நெகட்டிவாகவே ஒருத்தங்க ஃபேம் ஆகினாலும், இல்லை ஒரு கேலிக்கைக்காக ஒருத்தங்க ஃபேம் ஆனாலும், அவங்க ஃபேமை பயன்படுத்தினோம்னா நம்ம படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி டேரக்டர்ஸ் கான்டென்ட் மேலே நம்பிக்கையை விட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயும் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மேலேயும் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே சினிமா இண்டஸ்ட்ரியோட அழிவு ஆரம்பமாகி விட்டது. அப்போலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிச்சிச்சு, இப்போ கசக்குதான். அவங்களுக்கு அப்போ இனிச்சுது, இப்போ கசக்குதுங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. உங்களுக்கு அப்போ இனிச்சுது, இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் நெகட்டிவாக கேட்டோன்னே உங்களுக்கு கசக்குது. கலாட்டா மேலேயும் நான் வந்து ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்ன தப்பு அப்படின்னா, இன்டர்வியூவுக்கு இவங்களை கூப்பிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ஒரு ஃபேமுக்காக அவங்களும் பண்ணது தான். பட் அது எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட யூடியூபோட நேச்சரே அது தான். எது ட்ரெண்டில் இருக்கோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்டர்வியூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க.
என்ன பண்ணலாம் இந்த மீடியா சேனல்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்லாம் எந்த அளவுக்கு இந்த கேளிக்கைத்தனமாக இருக்கக்கூடிய நபர்களை இன்டர்வியூ எடுத்து அவங்க வியூஸ் வாங்கிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்கல்ல, தோ they are நாட் பீயிங் ஃபேமஸ், உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அவங்களோட அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மீடியா தர்மம் ப்ளஸ் அட் த சேம் டைம் ரெவன்யூவும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க அட்லீஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கேளிக்கை மூலமாக ஃபேமஸ் ஆனக்கூடிய நபர்களை மட்டுமே கூப்பிட்டு அவங்களோட தேவைகளுக்காக இன்டர்வியூ எடுத்து இவங்களை பயன்படுத்திக்கிறது இப்போ அவங்களுக்கே ரிவீட் அடிக்குது பார்த்தீங்களா இவங்க மூலமாக. அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் நடக்கும். அண்ட் ரெண்டாவது திவாகர் அவர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பண்ணது ரசிக்கிற தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை இனிஷியல் ஸ்டேஜஸில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது அது பண்ணி காட்டுங்க, இது பண்ணி காட்டுங்க, மக்கள் இதை பிடிச்சிருக்குனாங்க, அப்போ இது பண்ணி காட்டுங்க, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு க்ரோத் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அப்போ திடீர்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது டக்குன்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணமோ அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆக்டர் சூரிய அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல வந்த விஷயம் வேறு, ஆனால் சொன்ன விதம் ரொம்ப தப்பு. நானும் அதை கவனித்தேன். அந்த சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, அதை இன்னும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அப்போ அந்த நியூஸ் பெருசாச்சு. அப்போது திவாகருக்கு ஹெட் வெயிட்டா, இவன்லாம் ஒரு ஆக்டரா, நம்ம இவன் தப்பான ஃபேமஸ் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் திரும்புகிறாங்க. அப்போ உங்களோட கான்டென்ட்டை ஓவராலாக திரும்பும்போது அதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கலாட்டா அவங்களோட வேலை அதுதான். இந்த பர்சன் ஃபேமஸாக இருக்கார், இப்போது கரண்ட்டில் இந்த பர்சன் என்ன பண்ணி ஃபேமஸ் ஆனார், அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேளு, அவ்வளோதான். அப்போது உங்களை ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லைம்மா நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் இப்படி சொல்ல வந்தேன், அது இப்படி கன்வே ஆயிடுச்சு, அது ஏன் தவறு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சூரிய அண்ணா கிட்ட அப்படின்னு நீங்கள் ஹம்பிளாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும். இந்த இன்டர்வியூவே உங்களுக்கு வேற ஒரு மறுபடியும் பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பேக்காக மாறி இருக்கும். ஈக்குவலாக 2 பேர் மேலே எனக்கு தெரியல நண்பர்களே, எனக்கு தோணுதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், நான் பேசி முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடப்பா போய் டாட்டா பாய்.